காலையிலே கொய்யாக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நானும் போயிருந்தேன். இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா 3 டைம் இந்த மரத்தில் கொய்யாக்காய் பறிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சதுனால காயும் சரி மரமும் சரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல இனிப்பு இந்த கொய்யாக்காய். இது வந்து நாட்டு கொய்யாக்காய் மரம் தான். இந்த மாதிரி மரம்லாம் வந்து வச்சு ஒரு 4 to 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பறிக்கும்போது இதில் வந்து ஒரு 15 கிலோ அளவுக்கு பறித்தோம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட பறித்தோம். அவ்வளோ காய் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கனாலும் ஒரு பை அளவுக்கு காய் வந்துச்சு. அதுவுமே கீழே இருக்கிற காய் தான். நாங்கள் மேலே இருக்கிற காயெல்லாம் கூட பறிக்கலை. கீழே இருக்கிற காய்களே இவ்வளோ காய்கள் இருந்துச்சு. ஸ்கூல் டேஸ்லலாம் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரோட்டோரமாக இந்த மாதிரி மரம் நிறைய இருக்கும். பறித்து சாப்பிட்டுட்டே போவோம். அதுவுமே வந்து இதை விட சின்ன சின்னதாக இருக்கும் அந்த நாட்டு கொய்யாக்காய். தம்பி யுகவேலன் வந்து அவர் தனியாக நானும் பறிக்கிறேன்னு அவர் ஒரு சைடு பறிச்சிட்டு இருந்தார். இவ்வளோ காய்கள் கிடச்சிச்சு இன்றைக்கி. இன்னும் கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.